லாஸ்ட் வீடியோல நம்ம டிஜிட்டல் டேட்டா வந்து எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கேரியரை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். கேரியர் நெக்ஸ்ட் வந்து கேரியர் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ மெயின் ஐடியா டிஜிட்டல் டேட்டா அப்புறம் கேரியர் நம்ம ஜென்ரேட் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் டூரேஷன்ல இதுதான் வந்து ஒரு பிட் அப்படின்னா அந்த ஒரு பிட்ல பிட் டூரேஷனுக்குள்ள கேரியர் சைக்கிள்ஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து யூஸ்வலா அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல நம்ம கேரியருடைய டைம் பீரியட் இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். சரி, எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம VNRZ அதனுடைய லென்த் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ லென்த் வந்து 1600 அவ்வளோ லென்த் இருக்கு. அப்போ அப்படின்னா என்னன்னா அத்தனை என்னது வேல்யூஸ் இருக்கு, அத்தனை டாட்ஸ் வேல்யூஸ் எய்தர் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கு. இப்போ அப்போ அதனுடைய லென்த் வந்து டி டைமுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். தென் sin 2πt sin 2πt அப்போ t உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன 1ல இருந்து 1600 வரைக்கும் போவோம். t உடைய வேல்யூ 1ல இருந்து 1600 வரைக்கும் போவோம். ஃபர்ஸ்ட் இதுல t வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். t வந்து 1ன்னு எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. தென் 2 3 4 இது போல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அது இல்லாம நம்ம சைன் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்றதுனால கரஸ்பாண்டிங்கா வேல்யூஸ் சைனுடைய வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். அதாவது இதனுடைய வேல்யூ இங்க என்ன வேல்யூ, ஸோ இது போல நம்மளுக்கு நம்ம எத்தனை பாயிண்ட் எடுக்கிறோம் 100 ஒரு பர்டிகுலர் டூரேஷனுக்கு 100 பாயிண்ட்ஸ் வரும். இப்போ அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது ஃபைனலா உங்களுக்கு கம்ப்ளீட் சைக்கிள் வரும். ஸோ இப்போ ஒரு பிட் டூரேஷன்ல எத்தனை சைக்கிள் வரும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா 2π இருக்கு. தென் நெக்ஸ்ட் 0.01 ஓகேங்களா இன்ட்டு இப்போ 1 2 3 இது போல நம்ம எந்த நம்பர் வேணாலும் போடலாம். இது எந்த நம்பர் போடும் பொழுது இது வந்து ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன நம்பர் போட்டா 1 சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா எத்தனை சைக்கிள் வருது ஒரு பிட் டூரேஷனுக்கு அதுவும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை சைக்கிள் நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது பார்ப்போம். அடுத்தது டைரக்டா இவங்க வந்து கேரியர் ஜென்ரேட் பண்ணிட்டு உடனே வந்து மாடுலேட்டட் சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்றாங்க. பட் ஆக்சுவலா நம்ம கேரியரை வந்து ஜென்ரேட் பண்ணி முடிக்கணும். கேரியர் ஜென்ரேட் பண்றது இதுல இருக்கு பாருங்க. ஸோ கேரியர் நம்ம ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு C1ன்னு நேம் வச்சோம். ஜஸ்ட் அதை வந்து பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேரியர் வந்து பிளாட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே 3,1,1 யூஸ் பண்ணிட்டோம். இப்போ 3,1,2 யூஸ் பண்றோம். பிளாட் C1 எம்னா அதனுடைய கலர், தென் வித் ஆக்சிஸையும் டிஃபைன் பண்றோம். எக்ஸ் ஆக்சிஸ் கேன் வேரி ஃப்ரம் -1 to யூஸ்வலா 1600 இருந்தா போதும், 1700 கொடுத்துருக்காங்க. தென் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ கோஸ் ஃப்ரம் -1.5 to +1.5. ஸோ அதுக்கு வந்து என்னது கேரியர் சிக்னல் நேம் வைக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம் இண்டெக்ஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து என்னது ஆம்ப்ளிடியூட். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம மேட்லாப்ல ரன் பண்ணும்போது அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கேரியர் ஜென்ரேட் பண்றோம். ஸோ டி வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். டி கேன் வேரி ஃப்ரம் 1 to 1600. ஸோ டி வந்து ஜென்ரேட் ஆயிருது. வேணும்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. டி உடைய வேல்யூ வில் கோ ஃப்ரம் 1 to 1600 1 to 1600 வரைக்கும் போகும். டி டைம் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது 1600. மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1600. சாரி, நெக்ஸ்ட் அடுத்தது பிளாட் பண்றோம்.
இதுல வந்து பிளாட் பண்ணியிருக்கோம். பாருங்க சைக்கிள்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். C1க்கு வந்து சைன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சைன் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இன்னும் இதுல டீப்பா போனீங்கன்னா ஒரு டைம் இண்டெக்ஸ்க்கு எத்தனை சைக்கிள் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இவங்க போட்டிருக்கிற கான்செப்ட் படி இப்போ இது வந்து 200 இருக்கு பாத்தீங்கன்னா 2 சைக்கிள்ஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு பிட்டுக்கு ஒரு சைக்கிள் தான் வந்திருக்கு. ஒரு பிட்டுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு சைக்கிள் தான் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிட்டுக்கு ஒரு சைக்கிள் தான் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா 2 பை 0.01 இந்த சம்திங் வருது ஈக்குவல் டு 2 பை 2 பை கம்ப்ளீட் ஆகணும்னா 2 பை வரணும். ஆனா இங்க நீங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டி அதாவது ஸ்மால் டி வேல்யூ நீங்க 100 போடும்போது தான் இது வந்து ஒரு சைக்கிளே கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இங்க 0.01 இருக்கு. அப்போ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்னாலே நீங்க 100 போட்டா தான் கம்ப்ளீட் ஆகுது. இதுவே நீங்க 0.01க்கு பதிலா 0.005 எடுத்தீங்கன்னா 200 போடும்போது என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகும் 200 போடும்போது. இல்ல நான் 0.1 எடுக்கிறேன் 0.1 எடுக்கிறேன்னா என்ன ஆகும்? 10 போடும்போதே கம்ப்ளீட் ஆயிடும். 10 போடும்போதே என்ன ஆயிடும்? 2 பை ஆயிடும். அப்போ ஒரு பிட்டுக்கு உங்களுக்கு 100 இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ ஒரு பிட்ல 10 சைக்கிள்ஸ் வரும். ஒரு பிட்ல எத்தனை சைக்கிள்ஸ் வரும்? 10 சைக்கிள்ஸ் வரும். இப்போ அதை நம்ம மேட்லாப்ல பண்ணி பார்த்தா தெரியும். பட் இது லைவ்ல இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியாது. ஒன்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கடைசி டைம்ல வேணா இதை மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த 0.01 வேல்யூஸை மாத்தினீங்கன்னா இங்க இருக்கிற நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து மாறும். இது கடைசியா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து பண்ணலாம். இது லைவ்ல இருக்கிறதுனால 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே. இப்போ அடுத்தது எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் இதெல்லாம் நார்மல் தான். எக்ஸ் லேபிள் வந்துருச்சு. ஒய் லேபிள் வந்து ஆம்ப்ளிடியூட். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெசேஜையும் டிஸ்பிளே பண்ணிட்டோம், கேரியரையும் டிஸ்பிளே பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மாடுலேஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது ப்ரோக்ராம்ல வந்து கொஞ்சம் முன்னாடியே இவங்க பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடியே. இங்க இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? மாடுலேட் பண்ணணும். மாடுலேஷன் என்னது? ஏற்கனவே இருக்கிற டிஜிட்டல் டேட்டாவை நியூவா கிரியேட் பண்ண கேரியர் கூட மல்டிப்ளை பண்ணணும். இன்னும் கேர்ஃபுல்லா இங்க பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். அதனால என்ன யூஸ் பண்ணணும்? டாட் அண்ட் ஸ்டார். டைரக்டா ஸ்டார் போட்டா வராது. டாட் அண்ட் ஸ்டார் எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். அதாவது டிஜிட்டல் டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் அனலாக் கேரியர்ல இருக்கிற வேல்யூஸ் கூட டைரக்டா வந்து மல்டிப்ளை பண்றது பேர் தான் இது மாடுலேஷன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு பிட்டுக்கு 100 வேல்யூஸ் இருக்கு. இதுலயும் ஒரு பிட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, 100 வேல்யூஸ் டிபெண்டிங் ஆன் த சைன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 இருக்கும் பொழுது ஆன்சர் கிடைக்கும். பிட்டு 0வா இருந்ததுன்னா ஆன்சர் வந்து கிடைக்காது, 0 ஆயிடும். ஸோ 1 எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்போ மட்டும் என்ன வரும்? ஆன்சர் வரும். ஓகே. ஸோ அப்போ மேட்லாப்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம மாடுலேட் பண்றோம். ஸோ மாடுலேஷன் பண்ண பிறகு கூட நீங்க மாடுலேட்டட் வேல்யூ என்னன்னு பார்க்கறது இருந்தா பார்க்கலாம். சே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேல்யூஸ் இருக்கு, சைன் வேல்யூஸ் இருக்கு. 100 வரைக்கும் வர்றது ஒரு இண்டெக்ஸ். செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கு. தேர்ட்ல பாருங்க வேல்யூஸ் இல்லை. ஏன்னா தேர்ட் பிட் வந்து 0வா இருந்திருக்கும். 0 கூட நீங்க சைன் கூட மல்டிப்ளை பண்ண என்னதான் வரும்? 0. ஸோ இது போல 1600 வேல்யூ ஆஃப்டர் மாடுலேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னன்னு வச்சிருக்கோம்? mod 1 நேம் வச்சிருக்கோம். mod 1. தென் இது வந்து பிளாட் பண்ண போறோம். பிளாட் பண்ணிட்டோம். தென் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்றோம். எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள். ஸோ இப்போ வந்து நம்ம
மாடுலேட்டட் சிக்னலை வந்து ரெடி பண்ணிட்டோம். மாடுலேட்டட் சிக்னலை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம நாய்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நாய்ஸ் ஆட் பண்ணணும். நாய்ஸ் ஆட் பண்ணாம டைரக்டா கூட டிமாடுலேட் பண்ணிடலாம். பட் இன் ப்ராக்டிக்கல் கேசஸ்ல நாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரீன் கலர் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஎஸ்கே சிக்னல் வித் நாய்ஸ். ஸோ இது கூட நாய்ஸை வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாய்ஸ் ஆட் பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த நாய்ஸ் இஸ் present around zero value. See, your message, sorry, modulated value is going from +1 to -1. Okay, but most of the noise enga add avudhu parunga, around 0. So that's why we will use Gaussian noise. We will use Gaussian noise with zero mean. With zero mean, that means what? Most of the noise will be around 0 with some, with usually the standard deviation of 1. Standard deviation 1. Depending on the standard deviation, the shape of the waveform will vary. Okay, shape of the density function, noise density function, fx of x will vary. Okay. So, most of the noise வந்து எங்க இருக்கும், around 0 இருக்கும். அது இங்க பார்த்தாலே தெரியுது. Okay. Then எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்கு அப்படின்றத we will define with help of signal to noise ratio, SNR, signal to noise ratio. In general, it will be represented as dB, SNR in dB. Okay. So first we have to define what is SNR in dB. Then அது வந்து ஒரு நார்மல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணும். சரி. So next வந்து நாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாய்ஸ் ஜெனரேட் பண்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என்ஆர் we are taking it as 20 dB. SNR 20 dB. நார்மலா SNR வந்து என்னது, in terms of dBல பாசிட்டிவ் வேல்யூல தான் இருக்கணும். dB பாசிட்டிவ், அப்பதான் because signal value should be greater than noise value. That means SNR value should be greater than, for good communication it should be much greater than 1, much greater than 1. Then typically it may be in terms of 20 dB or 30 dB. Okay. Then length of the modulated signal, இது எவ்வளவு வரும், 1600 samples இருக்கும். அதுல 1600 samples. Then இந்த SNR dB ல இருக்கிறத நார்மல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், SNR dB 10 ஆல டிவைட் பண்ணி அதுக்கு 10 பவர் எடுத்தா SNR வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் நார்மல் நம்பர் வந்து கிடைச்சிடும். SNR இன் நார்மல் நம்பர். Then we are calculating the energy of the modulated signal, energy of the modulated signal, average energy of the samples, average energy of the sample. Energy நால என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் எடுக்கணும். எனர்ஜி நால என்ன எடுக்கணும், ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் எடுத்து ஸ்கொயர் எடுக்கிறோம். தென் டிவைடட் பை எல், டோட்டல் லென்த் 1600. So we are finding in this line, we are finding average energy of the symbol, average energy of the symbol. Then அதுதான் அது சிக்னல் பவர்னு சொல்றோம். Then noise power, signal power, noise power. Already உங்களுக்கு இதனுடைய values தெரியும், இதனுடைய value தெரியும். Then once if you know the signal value, you can calculate the noise value. ஏன்னா SNR கொடுத்துட்டாங்க, சிக்னல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், சிக்னல் பவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அகைன் நாய்ஸ் பவர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி சிம்பிள் எனர்ஜி ஆர் பவர், சிம்பிள் எனர்ஜி ஆர் பவர் யூசிங் this command. E symbols equal to mod 1 square divided by L, then summation, that is யூஸ்வலா நம்ம நார்மல் ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம், a square by 2 நார்மலா போட்டுருவோம். பட் இங்க டைரக்டா போட முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து வேல்யூஸ் ரெப்ரசன்ட் இன் தி சாம்பிள் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் இன் த கம்ப்யூட்டர். ஸோ இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணும். தென் இ சிம்பிள் தெரியும், SNR தெரியும், என்ன கண்டுபிடிச்சிடலாம், N0 கண்டுபிடிச்சிடலாம்.
N naught is the noise power. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Noise power means sigma square. Sigma means standard deviation. Sigma means what? Standard deviation. Sigma square means noise power or variance. Variance is same as noise power. அதுல இருந்து நம்மளுக்கு வேரியன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். வேரியன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? நாய்ஸ் பவருக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n naught will give sigma. Sigma means what? Variance. Sigma means variance. So now we want to generate Gaussian distributed samples. Gaussian distributed samples. How many samples? Definitely 1600 samples. ஏன்னா மெசேஜ் சிக்னல்ல 1600 சாம்பிள்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நாய்ஸ் சாம்பிள்ஸ் எத்தனை இருக்கணும்? 1600. ஸோ rand n 1, L will create a noise distributed noise, Gaussian distributed noise samples with the mean as 0, standard deviation as 1. See, this is the standard command. RANDN means it will create a Gaussian distributed noise samples with mean 0 and variance as 1. But now we need variance as sigma because we have found out what is sigma. So just multiply with the sigma. Okay, all the samples will be spreaded by the factor of sigma. So this is how we are creating the noise sample values. Then when we are receiving the signal, it consists of modulated signal as well as noise. Simply add, okay, modulated signal and noise. Okay, MATLAB la paapom. So length வந்து எவ்வளோ? 1600 வரும். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் L கிரியேட் ஆயிடுச்சு. அதனுடைய வேல்யூ என்ன? 1600. தென் SNR ஆல்ரெடி டிபில மென்ஷன் பண்ணியிருக்கோம் 20 dBன்னு. அது வந்து நார்மல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ 20 dB நார்மல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 100 வரும். அதுவும் வந்துச்சு. தென் n naught கண்டுபிடிக்கிறோம். n naughtல இருந்து சிக்மா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா சிக்மா கிடைச்சிரும். தென் இந்த தான் இம்பார்ட்டன்ட் லைன். Gaussian samples வந்து கிரியேட் பண்றோம். இதெல்லாம் பேசிக்ஸ்லயே கவர் பண்ணிருக்கோம். Gaussian samples, Gaussian distribution, normal distribution, uniform distribution இதெல்லாம் வந்து பேசிக்ஸ்லயே கவர் பண்ணிருக்கோம். Gaussian samples ஜெனரேட் பண்றது. தென் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றோம்? நாய்ஸ் கூட மாடுலேட்டட் சிக்னலை ஆட் பண்றோம். தென் பிளாட் 2க்கு இங்க ஃபிகர் 2 யூஸ் பண்றோம். ஸோ யூஸ்வலா நீங்க ரன் பண்ணும்போது இது தனி பேஜ்ல வந்துடும். ஏற்கனவே 3 டயக்ராம் வந்திருக்கு. அது வந்து ஒரு பேஜ்ல வந்துடும். ஃபிகர் 2 யூஸ் பண்ணும்போது இது நியூ பேஜ் கிரியேட் ஆயிடும். நியூ பேஜ்ல 2 ஃபிகர் வரைய போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து இது. ஸோ subplot, plot, then received signal plot பண்றோம். Received signal means it consists of noise also. Sorry, இங்க டைரக்டா received signal plot பண்ணிருக்கோம். Then received signal with noise also we will plot. The next வருது. பாருங்க அடுத்தது received signal. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா received signal with noise. ஸோ இதுக்கு என்ன நேம் தந்துருவோம்? ஏஎஸ்கே சிக்னல் வித் நாய்ஸ். இங்க பாருங்க இது வித்தவுட் நாய்ஸ், இது வந்து வித் நாய்ஸ். நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு. ஜஸ்ட் கமாண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ அப் டு த பாயிண்ட் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிசீவர் சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் சிக்னல் டிஜிட்டல் டேட்டா எடுத்தோம், வேவ் ஃபார்மா ரெப்ரசென்ட் பண்ணோம். அடுத்து கேரியர் எடுத்தோம், அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். தென் ஏஎஸ்கே சிக்னல் வித் நாய்ஸ், வித்தவுட் நாய்ஸ் ரெண்டுமே இருக்கு. பட் இங்க கடைசியா உங்க பிளாட் பண்ணிருக்குது வித் நாய்ஸ் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. பட் வித்தவுட் நாய்ஸ் நமக்கு இருக்கு ஏஎஸ்கே சிக்னல் வித் நாய்ஸ். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னது? டிமாடுலேட்டட் சிக்னல். ஸோ வெரி சிம்பிள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த சிக்னல் நம்ம கிட்ட இருக்கு, அதாவது ஏஎஸ்கே சிக்னல் வித் நாய்ஸ்.
ஸோ இப்போ நம்ம திரும்பவும் இதை ஒரிஜினல் கேரியர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒரிஜினல் கேரியர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு டிசிஷன் டிவைஸ் வழியா பாஸ் பண்ணி அதுக்கு நம்ம ப்ராப்பரான வேல்யூ அசைன் பண்ணோம்னா டிமாடுலேட்டட் சிக்னல் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து என்னது ஃபைனல் ஸ்டெப் இன் அவர் டிஸ்கஷன். சரி, ASK சிக்னல் வித் நாய்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டிமாடுலேட் பண்ணோம். டிமாடுலேட் என்ன பண்றோம்? ரிசீவ்டு சிக்னல் வித் நாய்ஸ், தென் ஜஸ்ட் மல்டிப்ளை வித் ஒரிஜினல் கேரியர். ஸோ அதுதான் வந்து என்னது அதனுடைய வேல்யூ டிமாடுலேட்டட் சிக்னல் டிசிஷன் டிவைஸ் வழியா பாஸ் பண்றோம். அது இல்லாம ஒரு அரே கிரியேட் பண்றோம். இது போல இந்த அரே ஆல்ரெடி இருக்கு, BNRZ2 அரே. டிமாடுலேட் பண்ணிட்ட பிறகு வர ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ வி ஆர் இன் தி ரிசீவர் சைட். இப்போ ரிசீவர் சைட்ல ஒரே ஒரு நியூ கமாண்ட் மட்டும் வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த கமாண்ட் தான் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? we are fixing I is equal to 1 is to length of B1. What is B1? B1 means digital data samples வந்து represent பண்ணுது. So அப்போ it will vary from 1 to 1600. இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா it will vary from 1 to 1600. Then X ன்னு ஒன்னு நியூ அசைன் பண்றோம். What is X? X means received signal 1. I can go from what? I can go from 0 to 1600. நான் பொறுத்துக்கிறேன். சரி, காலா கையாட்ட மைக் ஆஃப் பண்ணுங்க வரலட்சுமி. Sorry, the length of B1 is 16. B1 variable consists of 16 bits. So the length of B1 is 16. Okay. So the B1 goes from 1 to 16. அப்போ 16 டைம் வந்து இந்த லூப் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்க என்ன ஒரு ஐக்கு வந்து 1 வரும். 1ன்னா இங்க என்ன வரும்? 0 வரும். 0. Then what is this value? 1 is to I is to 100. That means what? Received signalல இருக்கிற இது 0. இது பாருங்க 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ்டு சிக்னல்ல இருக்கிற 100 சாம்பிள்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணும். என்னது? I equal to நீங்க 1 போட்டீங்கன்னா I equal to 1 போடும் பொழுது இந்த பர்டிகுலர் லைன் வந்து ரிசீவ்டு சிக்னல்ல இருக்கிற 1 to 100 சாம்பிள்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணும். இதுவே I equal to 2 போட்டீங்கன்னா 2 minus 1 200. Again this goes from 1 to 100. That means 200 plus 1 to 100. That means it will concentrate from 201 samples to when you put 2, this will go from 101 to 200. 101 to 200. Similarly it goes on. அதாவது I1 வரும்போது ஃபர்ஸ்ட் 100 சாம்பிள், I2 வரும்போது செகண்ட் இருக்கிற 100 சாம்பிள். ஸோ அது போல I16 வரும்போது லாஸ்டா இருக்கிற 100 சாம்பிள்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்போ அந்த சாம்பிள்ஸ் வேல்யூஸை என்ன பண்ணுது? சம் பண்ணுது. ஸோ என்ன பண்றோம்?
மொத்தம் 1600 சாம்பிள்ஸ் இருக்கு. 1ல இருந்து 1600 சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ 100 சாம்பிள்ஸா கான்சன்ட்ரேட் பண்றோம். ஏன்னா ஒரு 100 சாம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, வேல்யூஸ் பிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 100 சாம்பிள் என்ன பண்றோம், சம் பண்றோம். இதனுடைய வேல்யூ கிரேட்டர் தேன் 0.5 இருந்ததுன்னா அதுக்கு 1 அசைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 100 சாம்பிள்ஸ் என்ன பண்றீங்க, ஆட் பண்றீங்க, சம் பண்றீங்க. அதனுடைய வேல்யூ கிரேட்டர் தேன் 0.5னா என்ன அசைன் பண்ணணும், 1 அசைன் பண்ணணும். இல்ல அதை விட லெஸ் தென் இருக்குன்னா என்ன அசைன் பண்ணணும், -1 அசைன் பண்ணணும். ஸோ ரிசீவ்டு சாம்பிள்ஸை 100 சாம்பிள்ஸா வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 100 சாம்பிள்ஸ் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும் பொழுது வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0.5னா 1 அசைன் பண்ணுங்க. லெஸ் தென் 0.5னா 0 ஆர் -1 வந்து அசைன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, டிமாடுலேஷன் ஸ்டெப். நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமாடுலேட்டட் சிக்னல் 1, டிமாடுலேட்டட் சிக்னல் 1, RxS1. இந்த RxX1 ஒவ்வொரு லூப்லயும் நம்மளுக்கு வந்து ஒரு 100 வேல்யூஸ் வரும். ஒவ்வொரு லூப்லயும் வந்து அதை 100 வேல்யூஸா வந்து ஒவ்வொரு பிளாக்கா ஆட் பண்ணிக்கினே வந்துடும். நம்ம டிசிஷன் எடுக்கிறத பொறுத்து ஒவ்வொரு லூப்லயும் வர வேல்யூஸ் என்ன பண்ணும், இங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடும். அதுதான் வந்து இது போல கமாண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது சேம் இங்க இருக்கிறது அப்படியே வரும். ஏன்னா ஒவ்வொரு லூப்லயும் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். கிடைக்க ஒன்னொன்னா வந்து இதுல என்ன பண்ணும், வேல்யூஸை ஆட் பண்ணிக்கினே வந்து வரும். ஸோ இப்போ இதை மேட்லேப்ல வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ டிமாடுலேட்டட் சிக்னல்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 1. ஏன்னா மேபி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண ஃபர்ஸ்ட் பிட் வந்து 1ஆ இருந்திருக்கும். அதனால என்ன வருது, 1 வருது. ஃபர்ஸ்ட் பிட்ல வந்து என்ன வருது, 1 வருது. ஐ திங்க் செகண்ட் பிட்டும் நம்மளுக்கு 1 தான் நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் நம்ம 1 தான் வரும். செகண்ட் பிட்டும் 1 தான் வந்திருக்கும். தேர்டு போகும். தேர்ட் டைம் 0 வரும்னு நினைக்கிறேன். 0 ஆர் -1 வரும். தேர்ட் பிட் வந்து நம்மளுக்கு என்ன வருது, -1. ஏன்னா நம்ம -1 தான் டிரான்ஸ்மிட் பண்ணோம். அதனால தேர்ட் வந்து -1. ஸோ இது போல 16 டைம் வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். 16 டைம் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆன ஃபைனல் ஆன்சர் வந்து. ஸோ 16 டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம பிட் 16 பிட்டை வந்து டிமாடுலேட் பண்ணிட்டோம். திரும்பவும் இதை டிஸ்பிளே பண்ணணும். எதுவும் நியூ மெத்தடில் ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்மிட்டர் சைடில் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுமோ அதே கமாண்ட் தான். ஒவ்வொரு பிட்டுக்கும் 100 வேல்யூஸ் தரணும். அதே தான் திரும்ப இதுவும் வந்து 16 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். லூப் 16 லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சேம் தான், பிட்ஸ் 16 பிட்ஸ் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. அது ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த அரே தான் நம்ம BNRZ2ன்னு வச்சிருக்கோம்.
சரி, அடுத்தடுத்து கூட எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வருது. இங்க பாருங்க, டிமாடுலேட்டட் சிக்னல். ஃபைனலா நம்ம இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகு டிமாடுலேட்டட் சிக்னல் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுவும் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாடுலேட் பண்ணி ஏஎஸ்கே சிக்னலை மாடுலேட் பண்ணோம், நாய்ஸ் ஆட் பண்ணோம், ரிசீவர்ல வந்து என்னது டிமாடுலேட்டடும் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து ஒரு 100 இண்டெக்ஸ்க்கு ஒரு பிட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. அதை நீங்க இங்க போயிட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா எங்க இருக்கு, இந்த இடத்துல 0.1க்கு பதிலா இன்கேஸ் நீங்க 0.01 போல 0.1 வச்சு நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஒரு இதுல 10 சைக்கிள்ஸ் வந்துடும். ஒரு பிட்டுக்கே வந்து 10 சைக்கிள்ஸ் வந்து வரும். 10 சைக்கிள்ஸ் வர்றதுனால இங்க என்ன இருக்குன்னே தெரியல பாருங்க. ஒரு இதுல 10 சைக்கிள்ஸ் வந்துருக்கும். ஸோ 0.05 வச்சீங்கன்னா என்ன வருது? 0.01 போல 0.05 வச்சுருங்க. ஸோ இங்க தெரியுது பாருங்க நம்பர் ஆஃப் சைக்கிள். ஸோ அப்போ இங்க தர வேல்யூஸை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம், மாத்தலாம். 0.02 வச்சீங்கன்னா ஒரு இதுல 2 சைக்கிள் வர்றதுக்கு 2 சைக்கிள் வரும். ஒரு இதுல 2 சைக்கிள் வரும். ஒரு பிட்ல 2 சைக்கிள் வரும். ஒரு பிட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா 2 சைக்கிள் வரும். ஸோ இது போல நீங்க நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஒரு பிட்ல எத்தனை இருக்குன்றதையும் வேரி பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து ஏஎஸ்கே உடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதே போலதான் ஆல் அதர் மாடுலேஷன் ஸ்கீம்